அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனையாக இருக்குது. ஓடி ஓடி உழைத்தாலுமே ₹1 கூட கையில் நிற்க மாட்டேங்குது. என்ன தான் நான் பிஸ்னஸ் பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது அப்படின்ற அனைவருமே, அதாவது பணம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். அதே போல் 11 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய கடன் முழுவதும் அடையக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வழிபாடை செஞ்சதுக்கப்புறம் உங்கள் கையில் பணம் எப்பொழுதும் புரண்டு கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பதிவு. இந்த வழிபாடு செய்கிறதுக்கு ₹1 கூட செலவு கிடையாதுங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இந்த ஒரு வழிபாடை வெள்ளிக்கிழமை அன்று பண்ணணுங்க. எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை நீங்கள் குளிக்க போகிற தண்ணீரில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. அதே போல் உங்கள் வீட்டில் ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். சப்போஸ் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா கூட 2-3 ரோஜா இதழ்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டு கலந்து அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கும்போது சுக்கிர பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு ஏற்படுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா குளிக்கும் போது உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சமாக தயிர் எடுத்து அதை உங்கள் உடம்பு முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கும் போதும் சுக்கிர பகவானுடைய பரிபூரண அருள், அதாவது சுக்கிர பார்வை ஏற்படும். வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் சொன்ன முறையில் குளிச்சுட்டே வாங்க. நிச்சயம் அதற்கான பலனை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா டெய்லியுமே குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா உடம்புல ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் துடைச்சிக்கோங்க. முதல்ல நம்மளுடைய முதுகு பக்கம் துடைக்கணும், அடுத்தது தான் மற்ற இடங்களில் துடைக்கணும். இப்படி முதல்ல முதுகு பக்கம் நம்ம துடைக்கும் போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் தரித்திர நிலை என்பதே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்துட்டீங்க இல்லையா, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அகல் வாங்கிக்கோங்க. புதுசாக கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. அதை இதுக்காகவே வச்சுக்கோங்க. அந்த அகலில் பார்த்திங்கன்னா 5 கிராம்பும் 2 பச்சை கற்பூரமும் அந்த அகலில் போட்டுடுங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதை ஒரு கற்பூரம் போல் ஏற்றிடுங்க. அது நல்லா எரிய ஆரம்பிக்கும். அது வீடு முழுவதும் காட்டுங்க. இது குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டெய்லியுமே நீங்கள் செய்யுங்க. வீடு முழுவதும் காட்டிட்டு வந்து அந்த புகையை நீங்களுமே கொஞ்சம் நல்லா முகர்ந்து பார்த்துக்கோங்க. அப்படியே எடுத்துகிட்டு பூஜை ரூமில் வச்சுடுங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் அது தன்னால் குளிர்ந்துடும் இல்லையா, அதோட சாம்பல் அந்த அகல் விளக்கில் இருக்கும். அதை எடுத்து நெற்றியில் திலகமாக வச்சுட்டு வெளியில் போங்க. நீங்கள் போகிற காரியம் அனைத்தும் உங்களுக்கு ஜெயமாகும். இதே போல் 48 நாட்கள் நீங்கள் செய்யணும். நீங்கள் வெளியில் போகாவிட்டாலும் வீட்டில் இருந்தாலுமே வீட்டில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு இதே போல் ஒரு அகல் விளக்கில் 5 கிராம்பு 2 பச்சை கற்பூரம் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி ஏற்றி வீடு முழுவதும் காமிச்சிட்டு பூஜை ரூமில் வச்சுடுங்க. அதில் இருக்கிற அது குளிர்ந்ததுக்கப்புறம் அந்த சாம்பலை டெய்லியுமே நெத்தியில் வச்சுட்டு வாங்க 48 நாட்கள். இப்படி நீங்கள் செஞ்சுட்டே வர வர உங்கள் வீட்டில் அபரிவிதமான பணப்புழக்கம் ஏற்படும். வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும். நீங்கள் என்ன நினைத்து என்ன ஒரு காரியத்துக்காக வெளியில் போனாலும் அது சக்ஸஸ் ஆக தான் முடியும். உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட ஆரம்பிக்கும். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, நீங்கள் வேலை பார்த்தாலுமே அந்த இடத்துலையுமே நல்லா உங்களுக்கு நினைச்சபடி சேலரி கிடைக்கும். இந்த ஒரு வழிபாடை 48 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. நடுவில் மாதவிடாய் காலம் வந்துடுச்சுன்னா பெண்களாக இருந்தால் அந்த 3 நாளை விட்டுட்டு தொடர்ந்து செய்யலாம். கண்டினியூவாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே போல் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு செய்யலாமான்னு கேட்பீங்க. காலையில் தானே நம்ம பண்ணுறோம். காலையில் குளித்து முடிச்சுட்டு இந்த வழிபாடை பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா ஒன்றும் தவறு கிடையாது. மறுநாள் குளித்து முடிச்சுட்டு தான் இதை பண்ண போகிறோம். இது போல் தொடர்ந்து 48 நாட்கள் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோடி கடனாக இருந்தாலும் ₹1 கூட கடன் இருக்காது. இந்த ஒரு வழிபாடை பண்ணுறதுக்கு இதுவுமே வெள்ளிக்கிழமையில் வர சுக்கிர ஓரையில் பண்ணலாம். காலையிலையும் பண்ணலாம், மதியமும் பண்ணலாம். இரவு எல்லாருக்குமே தோதாக இருக்கும். 8 to 9 செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை ரூமில் எப்போதுமே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருப்போம். வெள்ளிக்கிழமையானாலே நம்ம வீட்டில் பூஜை ரூமில் விளக்கு ஏறியும் இல்லையா, நெய்வேத்தியம் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ரொம்ப பெரிய ஆடம்பரமாக எந்த ஒரு பூஜை பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு தாம்பலத்தட்டு எடுத்துக்கோங்க. தாம்பலத்தட்டு இல்லாத பட்சத்தில் மண் தட்டு எடுத்துக்கோங்க. இது 2 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சில்வர் தட்டை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதனால் பித்தளை தாம்பலத்தட்டு இல்லைன்னா மண் தட்டு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கல் உப்பு இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் மிக்சியில் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க.
அப்படி பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்கிற பிளேட்டில் அந்த கல்லுப்பை வந்து பரப்பிடுங்க. அதாவது நீங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த கல்லுப்பை பரப்பி நம்ம வீட்டில் நம்ம குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கும் சாயப்பா வராகி அன்னையும் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, பிரம்மஜத்துக்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அந்த கல்லுப்பை நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம பூஜை ரூமில் வச்சுடுங்க. அந்த பிளேட்டில் வச்சு அந்த கல்லுப்புக்கு பார்த்திங்கன்னா தூப தீப ஆராதனை காமிங்க. உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்தாலுமே அதை ஏற்றி அந்த கல்லுப்பில் காமிங்க. அது காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கற்பூர ஆரத்தி அதுக்கு காமிச்சு முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ, சப்போஸ் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா, அந்த கல்லுப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய வலது கையில் இருக்கிற மோதிர விரலால், அதாவது ரிங் ஃபிங்கர்ஸால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன கடன் இருக்கோ, இப்போ 50,000னா 50,000ன்னு எழுதுங்க. நம்பர்ஸால் எழுதணும். இப்போ 50,000னா 50 கம்மா போட்டுட்டு 000 அப்படி எழுதுங்க. 1,00,000னா 1,00,000ன்னு எழுதுங்க. நம்பர்ஸால் எழுதணும். 1,00,000 அப்படின்னு தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ எழுதக்கூடாது, நம்பரை தான் பயன்படுத்தணும். இப்படி அந்த கல்லுப்பில் எழுதிட்டிங்க இல்லையா, எழுதி நம்ம பூஜை ரூமில் நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக வணங்கும் சாயப்பா வராகி அன்னைக்கு முன்னாடி வச்சுடுங்க. வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னுடைய கடன் தொகையை இவ்வளோ எழுதியிருக்கேன், இந்த கடன் முழுவதும் எனக்கு அடையணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இந்த மந்திரத்தை 11 முறை மட்டும் சொன்னால் போதும். ஸ்ரீ சுக்ல மகா சுக்லே நவாங்கே ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமக. ஸ்ரீ சுக்ல மகா சுக்லே நவாங்கே ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமக. இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லி முடிச்சிடுங்க. நீங்கள் அந்த தாம்பலத்தட்டில் உங்களுடைய கடன் எவ்வளவோ அதை வந்து அந்த கல்லுப்பில் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை எங்கேயுமே நகர்த்தக்கூடாதுங்க. அந்த நம்பர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்றா சேரக்கூடாது. அந்த அமௌண்ட்டு கல்லுப்பு வந்து கலையக்கூடாது. கலையாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் கலைஞ்சிடுச்சுன்னா திருப்பியும் இதே போல் தான் நீங்கள் எழுதி வைக்கணும். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் 8 to 9 சுக்கரவரையில் பண்ணிட்டோம் இல்லையா, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பூஜை ரூமில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு திருப்பி அந்த கல்லுப்புக்கு வந்து ஊதுபத்தி மட்டும் காமிச்சிட்டு, அந்த கல்லுப்பை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன மண்பானையில் அந்த கல்லுப்பு முழுவதும் கொட்டிடுங்க. சின்னதாக இருந்தால் போதும். 2 கைப்பிடி அளவு தானே கல்லுப்பு போட்டிருக்கோம், அதனால் அது பிடிக்கிற அளவுக்கு ஒரு மண்பானையில் இந்த கல்லுப்பெல்லாம் போட்டு ஒரு ஓரமாக சிகப்பு கலர் துணியால் அதோட வாய்ப்பகுதியை கட்டி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. 11 நாள் அது உங்கள் பூஜை ரூம்லேயே இருக்கட்டும். இந்த 11 நாளும் நான் சொன்ன மந்திரத்தை காலையில் ஒரு 11 முறை, மாலை நேரத்தில் ஒரு விளக்கேற்றிய பிறகு ஒரு 11 முறை சொல்லுங்கள். இது போல் 11 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 12வது நாள் அந்த பானையை எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் அந்த உப்பெல்லாம் கொட்டிட்டு அந்த பானையும் அதில் போட்டுடுங்க. கொட்டும்போது என்னுடைய கடன் முழுவதும் இது போல் கரைந்து போகணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. 11 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய கடன் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பாதி கடன் அடைஞ்சிட்டு மீதி பாதி இருந்தாலுமே திரும்பி இதே போல் ரெடி பண்ணி நான் சொன்ன வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் கடன் இருந்த இடம் தெரியாமல் போகும். பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.